Hello, welcome back to Quick Stats Analyzer YouTube channel. In the video, Sunrisers Hyderabad versus Punjab Kings IPL 2025 match number 27 oda pre-match analysis and Fantasy 11 prediction பத்தி டீடைலா பார்க்கலாம். இந்த மேட்ச் இப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா 12th ஏப்ரல் சாட்டர்டே நைட்டு 7:30க்கு ஆரம்பிக்க போகுது. ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் ஹைதராபாத்ல. வெதர் ரிப்போர்ட் பார்த்தோம்னா கிளியர் ஸ்கை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டெம்பரேச்சர் அரௌண்ட் 31 டிகிரி செல்சியஸ் இருக்கும். அடுத்ததா பிச் ரிப்போர்ட் பார்க்கலாம். லாஸ்ட் 2 இயர்ஸாக பார்த்தோம்னா இந்த கிரவுண்டில் டோட்டலாக 14 T20 மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் 4 மேட்ச்சில் ஃபஸ்ட்டாக பேட் பண்ண டீம் 200 கிராஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சீசனில் இங்கே நடந்த முதல் மேட்ச்சில் பார்த்தோம்னா SRS டீம் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணி 286 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. பேட்டர்ஸுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. பட் SRS டீம் எடுத்துட்டிங்கன்னா அந்த மேட்ச்சில் மட்டும்தான் இந்த சீசனில் ஜெயிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் நடந்த போட்டிகள் எல்லாத்துலேயுமே தோல்வி தான் அடைஞ்சிருக்காங்க. அவங்களுடைய பேட்டிங் ரேட் வந்து லாஸ்ட் இயர் போல சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. அதனால லாஸ்ட் மேட்ச், அதாவது SRH வர்சஸ் குஜராத், இந்த மேட்ச் நடக்கும்போது SRS டீமுடைய கோச் டேனியல் வெட்டோரி என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா, லாஸ்ட் இயர் போல இந்த சீசனில் அவங்களுடைய பேட்டிங் ரேட் வந்து பெருசாக பர்ஃபார்ம் பண்ணுறது இல்லை. அதனால் வந்து நாங்கள் ஸ்லோவிஷ் ட்ராக்கு அதை வந்து தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. இன்னைக்கான போட்டியில் பார்த்தீங்கன்னா ஆப்போனன்ட் டீம் பஞ்சாப் டீம் பார்க்கும்போது அவங்களுடைய பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த்தே பேட்டிங் ரேட் தான். அதனால மறுபடியும் ஒரு பேட்டிங் ரிலே ட்ராக்கை சூஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது டவுட்டாக தான் இருக்குது. அகெயின் ஒரு ஸ்லோவிஷ் ட்ராக் வந்து தேர்ந்தெடுக்கலாம். அதனால இந்த போட்டியில் பிச் ரிப்போர்ட் ரொம்பவே முக்கியத்துவமானதாக இருக்கும். லேட்டஸ்ட் பிச் ரிப்போர்ட் வந்து பாருங்க, அதில் ஸ்லோவிஷ் ட்ராக் தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஸ்டாட்ஸுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேணாம். ஒருவேளை பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்ல அகெயின் ப்ளே பண்ணாங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய ஸ்டாட்ஸுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பவுலர்ஸில் பார்த்தோம்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் இங்கே அதிக விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வென்யூ ஸ்டாட்ஸில் பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் டைமென்ஷன் பார்க்கலாம். இந்த கிரவுண்டில் பெவிலியன் எண்ட் அண்ட் நார்த் எண்டுன்னு இருக்குது. ஓவராலாக பார்க்கும்போது மீடியம் சைஸில் இருக்குது கிரவுண்ட் டைமென்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் டைமென்ஷன் 76 மீட்டர் இருக்குது. ஸ்கொயர் டைமென்ஷன் ஒரு சைடு 69 மீட்டரும் இன்னொரு சைடு 63 மீட்டராக இருக்குது. அதுக்கப்புறம் டயக்னல் பார்த்தோம்னா ஒரு சைடு 72 மீட்டரும் இன்னொரு சைடு வந்து 69 மீட்டராக இருக்குது. கடைசியாக தேர்ட் மேன் ரீஜன் அண்ட் ஃபைனல் ரீஜன் 58 அண்ட் 57 இருக்குது இந்த கிரவுண்டில். அடுத்ததாக ட்ரேடிங் ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். இந்த மேட்ச்சுக்கு பார்த்தோம்னா மார்க்கெட் எந்த டீமுக்குமே ஃபேவரபுளாக இல்லை. முந்திலாம் SRS டீம் அவங்களுடைய ஹோம் கிரவுண்டில் ப்ளே பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது SRS டீமுக்கு தான் மார்க்கெட் ஃபேவரபுளாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு அந்த பிச் கண்டிஷன் அவங்களுடைய பேட்டிங் யூனிட்டுக்கு சூட்டபுளாக இருந்துச்சு. இப்போவும் இருக்குது. பட் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் தான் சுமாராக இருக்குது. அதனால தான் மார்க்கெட்டில் இந்த ஷிஃப்ட் நடந்திருக்கு. இந்த போட்டியில் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்ல ப்ளே பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது ரெண்டு டீமுக்குமே ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது வின் பண்ணுறதுக்கு. ஏன்னா பஞ்சாப் டீம் கிட்டையும் நல்ல பேட்டிங் ரேட் இருக்குது. லாஸ்ட் மேட்ச்லேயே பார்த்துருப்பீங்க, CSKக்கு எதிராக ப்ளே பண்ணும்போது அந்த ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸில் கொலாப்ஸ் இருந்தும் அந்த போட்டியில் 200க்கு மேலே அடிச்சிருந்தாங்க. அந்தளவுக்கு பேட்டிங் யூனிட் பவர்ஃபுல்லாக இருக்குது. ஒருவேளை ஸ்லோவிஷ் ட்ராக்ல ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா SRS டீமுக்கு ஸ்லைட் அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னா அந்த டீமில் ஆடம் ஜாம்பா, ஜீசன் அன்சாரி, கமிந்த மெண்டிஸ் இந்த மாதிரி குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் வந்து இருக்காங்க. பஞ்சாப் டீம்லையும் இருக்காங்க. பட் ஓவராலாக பார்த்தோம்னா லாஸ்ட் போட்டியில் அவங்களுடைய பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் சுமாராக தான் இருந்துச்சு. CSK அவங்களுடைய பேட்டிங் யூனிட் சுமார் தான். அந்த டீமுக்கு செகண்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணும்போது 200+ ரன்ஸ் கன்சீட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த போட்டியில் ஸ்பின் ஃப்ரெண்ட்லி ட்ராக் அப்படிங்கும்போது ஸ்லைட்டாக SRS டீமுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. இதோடைய ஃபைனல் அப்டேட் டாஸ்க்கு அப்புறமா டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். ஒருவேளை ஸ்பின் ஃப்ரெண்ட்லி ட்ராக்ல ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா டாஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் இன்னும் ட்ரேடிங் பற்றி தெரிஞ்சுக்கலனா ஆல்ரெடி அதுக்கான வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோட லிங்க் ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது. மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள். இப்போதைக்கு Real 11 அண்ட் ஸ்போர்ட்ஸ் பாசி இந்த ரெண்டு ஆப்லையுமே ட்ரேடிங்கான இன்டர்ஃபேஸ் நல்லா இருக்குது. இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த ஆப்போடைய லிங்க் அண்ட் இன்வைட் கோட் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இல்லை நீங்கள் கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆப்லேயே ட்ரேடிங் ஃபீச்சர் இருந்துச்சு அப்படின்னா அதுலேயும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்ததாக ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பார்க்கலாம். இதுவரை இந்த ரெண்டு அணிகளும் 23 மேட்சஸில் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 16-7 SRS டீம் தான் லீட் பண்ணுறாங்க. லாஸ்ட் 3 இயர்ஸாக SRS டீம் டாமினேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் 3 இயர்ஸாக இவங்க ரெண்டு பேருத்துக்குள்ள நடந்த போட்டியில் 4 மேட்ச் SRS டீம் தான் ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கிரவுண்ட்லையும் டாமினேட் பண்ணியிருக்காங்க. இந்த கிரவுண்டில் இந்த ரெண்டு அணிகளும் 9 முறை ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 8 போட்டிகளில் SRS டீம் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக SRS டீமுக்கு தான் ஃபேவரபுளாக இருக்குது. அதுக்கப்புறம் வென்யூ ரெக்கார்ட் எடுத்துட்டிங்கன்னா SRS டீம் அவங்களுடைய ஹோம் கிரவுண்டில் இதுவரை 60 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 36 மேட்சஸில் ஜெயிச்சிருக்காங்க. இதுவே பஞ்சாப் டீம்
இங்க ப்ளே பண்ண 13 மேட்சஸ்ல 4 மேட்சஸ் மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க. வென்யூ ரெக்கார்ட் புவரா இருக்கு. அடுத்ததா வென்யூ ரெக்கார்ட் பார்க்கலாம். 2023 இருந்து இந்த கிரவுண்ட்ல டோட்டலா 14 T20 மேட்சஸ் நடந்திருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேட் பண்ணவங்களும் செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணவங்களும் ஈக்குவலா வின் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 188 செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 176 இருக்கு. ரெண்டு இன்னிங்ஸ்லயுமே பேட்டர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வின்னிங் ஸ்கோர் பார்த்தோம்னா இங்க 202 இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேட் பண்ணக்கூடிய டீம் 202 ரன்ஸ் அடிக்கிற பட்சத்துல அந்த ஸ்கோரை சக்சஸ்ஃபுல்லா டிஃபெண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பேட்டர்ஸோட ஆவரேஜ் 32 இருக்கு. நல்லா இருக்கு இந்த கிரவுண்ட்ல. அடுத்ததா மேட்ச் ப்ரோக்ரஷன் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். இந்த ஸ்டாட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2023 இருந்து இங்க நடந்த 14 T20 மேட்சஸ் ஃபேஸ் வைஸா எப்படி ப்ரோக்ரஸ் ஆயிருக்கு அப்படின்னு இன்டெப்தா பார்க்க போறோம். வரக்கூடிய மேட்சுக்கு பார்த்தோம்னா இந்த ப்ரோக்ரஷன்ல கண்டிப்பா ஒரு சில மாற்றங்கள் நாம எதிர்பார்க்கலாம். ஏன்னா வரக்கூடிய மேட்சுக்கான லேட்டஸ்ட் பிச் கண்டிஷன் அண்ட் டீம் ஸ்ட்ரென்த் இந்த ரெண்டுத்துலயும் மாற்றங்கள் இருக்கிறதால இதுல சேஞ்சஸ் கண்டிப்பா இருக்கும். அதனால ஸ்மால் லீக் டீம் கிரியேட் பண்றவங்க இந்த ஸ்டாட்ஸ் லேட்டஸ்ட் பிச் கண்டிஷன் அண்ட் டீம் ஸ்ட்ரென்த் இந்த மூணுத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டீமை மேக் பண்ணுங்க. கிராண்ட் லீக் டீம் மேக் பண்றவங்க மட்டும் ஒரு சில டீம்ஸை இந்த ப்ரோக்ரஷனை மட்டும் பேஸ் பண்ணி எடுங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா அந்த மூணு ஃபேஸ்லயுமே பேட்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. பவர் பிளே ஓவர்ஸ் அண்ட் மிடில் ஓவர்ஸ் ரெண்டுத்திலுமே 9 டெத் ஓவர்ஸ்ல 11 இருக்கு. பவுலர்ஸ்ல மிடில் ஓவர்ஸ்ல அதிகமான விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஆவரேஜ் விக்கெட் லாஸ் இங்க 2.5 இருக்கு. அது போக பவர் பிளே பவுலர்ஸுக்கும் இங்க விக்கெட் டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்திருக்கு. இந்த போட்டியில பார்த்தோம்னா ரெண்டு டீம்லயுமே குவாலிட்டியான நியூ பால் பவுலர்ஸ் இருக்காங்க. பஞ்சாப் டீம்ல ஹர்ஷதீப் சிங்கும் அதுக்கப்புறம் எஸ்ஆர்எஸ் டீம்ல பார்த்தோம்னா முகமது ஷமி இருக்காரு. லேட்டஸ்ட் பிச் கண்டிஷனை பார்த்து அவங்கள எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கலாம். பட் இந்த கிரவுண்ட்ல நியூ பால் பவுலர்ஸுக்கு விக்கெட் டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்திருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா இங்கேயும் அந்த மூணு ஃபேஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பவர் பிளே ஓவர்ஸ்லேயே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரன் ரேட் வந்து எக்ஸாக்டா 10 இருக்கு. மிடில் ஓவர்ஸ்ல 9 டெத் ஓவர்ஸ்ல 10 இருக்கு. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நிறைய போட்டிகளில் டியூ ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணதால செகண்ட் இன்னிங்ஸில் பேட்டர்ஸ் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது. பட் இந்த சீசன் எடுத்துட்டிங்கன்னா பெருசாக நம்ம வந்து டியூ வந்து பார்க்கல. அதுக்கப்புறம் பவுலர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா மிடில் ஓவர்ஸில் ஆவரேஜ் விக்கெட் லாஸ் 2.3 இருக்குது. அது போக பவர் பிளே ஓவர்ஸ்லையும் இங்கே விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. அதுவும் குறிப்பாக ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணக்கூடிய டீம் பார் ஸ்கோருக்கு மேலே அடிக்கிறாங்க. அப்படிங்கும்போது அந்த பிச் கண்டிஷன் போக ரிக்வயர்ட் ஹண்ட்ரட் ப்ரெஷர்னாலையும் செகண்ட் இன்னிங்ஸ் பவர் பிளே ஓவர்ஸில் விக்கெட்ஸ் வந்து எடுக்கலாம். அதனால இந்த போட்டியில் ஒருவேளை பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்ல ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணக்கூடிய டீம் பார் ஸ்கோருக்கு மேலே அடிப்பாங்களா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்ட் பண்ணுங்க. அப்படி அடிப்பாங்க அப்படின்னு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணீங்கன்னா அந்த டீமில் இருக்கக்கூடிய நியூ பால் பவுலர்ஸை நீங்கள் எடுங்க. ஒவ்வொரு மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் ஆகட்டும், ட்ரேடிங் பற்றின ப்ரிவியூ ஆகட்டும் எல்லாமே நான் டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்குது. மறக்காம நீங்கள் கிளிக் பண்ணி உங்களை ஜாயின் பண்ணிக்கோங்க. அது போக நீங்கள் வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஸ்டாட்ஸ் போக இன்னும் இன்டெப்தான ஸ்டாட்ஸ், பிளேயர் பற்றின இன்டெப் ஸ்டாட்ஸ், வென்யூ பற்றின இன்டெப் ஸ்டாட்ஸ் எல்லாமே நாங்கள் தான் ஷேர் பண்ணுவேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்குது. ஸ்க்ரீனில் தெரிய QR கோடை ஸ்கேன் பண்ணியும் நீங்கள் அங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்ததா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் இந்த கிரவுண்டில் இதுவரை எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்டெப்தா பார்க்கலாம். 2023 இங்கே நடந்த 14 T20 மேட்சஸ்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் டோட்டலாக 343 ஓவர்ஸ் போல் பண்ணியிருக்காங்க. 65% ஆஃப் ஓவர்ஸ் போல் பண்ணி 113 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. விக்கெட்ஸ் பர்சன்டேஜில் பார்த்தோம்னா 72% இருக்கு. பர்சன்டேஜ் ஷேர் பார்த்தோம்னா அதிகமாக இருக்குது ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு. இங்கே ஒரு இன்னிங்ஸ்க்கு 4 விக்கெட் ஆவரேஜாக எடுக்கிறாங்க ஒவ்வொரு 18 பால்ஸுக்கு. விக்கெட்ஸ் பர் இன்னிங்ஸ் அண்ட் ஸ்ட்ரைக் ரேட் ரெண்டுமே நல்லா இருக்குது. பட் எக்கனாமி ரேட் புவராக இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸில் பேட்டர்ஸ் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணதால எக்கனாமி ரேட் ரெண்டு பேர்த்துக்கும் புவராக தான் இருக்குது. ஸ்பின்னர்ஸ் பார்த்தோம்னா டோட்டலாக 186 ஓவர்ஸ் போல் பண்ணியிருக்காங்க. 35% ஆஃப் ஓவர்ஸ் போல் பண்ணி 43 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. விக்கெட்ஸ் பர்சன்டேஜில் பார்த்தோம்னா 28% ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரு இன்னிங்ஸ்க்கு அப்ராக்சிமேட்டாக பார்த்தோம்னா 2 விக்கெட் ஆவரேஜாக எடுக்கிறாங்க ஒவ்வொரு 26 பால்ஸுக்கு. ஸ்ட்ரைக் ரேட் வந்து ரொம்ப சுமாராக இருக்குது. அதுக்கப்புறம் எக்கனாமி ரேட் பார்த்தோம்னா 9.7 இருக்குது. கிட்டத்தட்ட ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு இருந்த ரேஞ்ச் தான் இவங்களுக்கும் இருக்குது. அடுத்ததா பேட்டர்ஸ் இந்த கிரவுண்டில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்னிங்ஸ் வைஸாக இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஓப்பனர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ரன் ஸ்கோர் பர் இன்னிங்ஸ் 53 செகண்ட் இன்னிங்ஸில் 70 இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸில் தான் பெட்டராக இருக்குது. இதுக்கான மெயின் ரீசன் லாஸ்ட் 2 இயர்ஸாக இங்கே நடந்த போட்டிகளில் 75% ஆஃப் மேட்சஸில் டியூ ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணதால பேட்டர்ஸ் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 160க்கு மேலே இருக்குது. அடுத்ததா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் வர டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர் அண்ட் லோவர் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்தால் அதிகமான ரன்கள் வந்திருக்கு. ஸ்லைட் டிஃபரன்ஸில் அவங்க லீட் பண்ணுறாங்க. 48% இருக்குது. இதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு ஸ்லோவிஷ் ட்ராக் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க.
ஓப்பனர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் சுமாராக இருந்துச்சு. அது போக கடந்த காலங்களில் ஒரு சில போட்டிகளில் ஸ்லோ விக்கெட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இப்போது அந்த ட்ரெண்ட் வந்து ஷிஃப்ட் ஆகிட்டு வருது. மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து அதிகமான ரன்கள் வந்திருக்கு. ஸ்ட்ரைக் ரேட்டும் அவங்களுக்கு தான் நல்லா இருக்குது. 167 இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 53% ஆஃப் ரன்ஸும், மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 38% ஆஃப் ரன்ஸும் வந்திருக்கு. இதில் பார்த்தோம்னா டாப் ஆர்டர் பேட்டர்ஸ்க்கு 163 இருந்த ஸ்ட்ரைக் ரேட், மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் ட்ராப் ஆயிருக்கு. இந்த செகண்ட் இன்னிங்ஸில் இந்த மிடில் ஓவர்ஸில் கொஞ்சம் பவுலர்ஸோடைய டாமினேஷன் இருந்ததால் ஸ்ட்ரைக் ரேட் அவங்களுக்கு கொஞ்சம் சுமாராக இருக்குது. பட் இதுவும் வந்து நல்ல ஸ்ட்ரைக் ரேட் தான், 150+. இருந்தாலும் டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இங்கே ட்ராப் ஆயிருக்கு. அடுத்ததா பவுலர்ஸ் இந்த கிரவுண்டில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்னிங்ஸ் வைஸாக இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூ பால் பவுலர்ஸ் அண்ட் டெத் ஓவர் ஸ்டார்ட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் விக்கெட்ஸ் பர் இன்னிங் 0.8ம், செகண்ட் இன்னிங்ஸில் 1.2ம் இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அதுக்கப்புறம் டெத் ஓவர்ஸில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் விக்கெட்ஸ் பர் இன்னிங்ஸ் 1.9ம், செகண்ட் இன்னிங்ஸில் 1.2ம் இருக்குது. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் தான் பெட்டராக இருக்குது. அடுத்ததா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் இந்த கிரவுண்டில் இன்னிங்ஸ் வைஸாக எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் டோட்டலாக 63 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு 17 பால்ஸுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸ்ட்ரைக் ரேட் இவங்களுக்கு நல்லா இருக்குது. பட் ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே சுமாராக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டாக பவுல் பண்ணும்போது டோட்டலாக இவங்க 20 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு 28 பால்ஸுக்கு தான் ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் டோட்டலாக 50 விக்கெட்ஸும், ஸ்பின்னர்ஸ் 23 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. ஸ்ட்ரைக் ரேட் இதுலேயும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் நல்லா இருக்குது. ஒவ்வொரு 19 பால்ஸுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. நம்மளுடைய ப்ரிவியூ வீடியோஸில் வரக்கூடிய ஸ்டாட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி ஃபேண்டசி டீம் கிரியேட் பண்ணக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகம் ஷேர் பண்ணுங்கள். உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய சப்போர்ட்டை பொறுத்து இது போல் இன்டெப்த்தான ஸ்டாட்ஸ் நிறையா நான் வந்து ஆட் பண்ணுறேன். அது வந்து கிராண்ட் லீக் டீம்ஸ் மேக் பண்ணுறதுக்காகட்டும், ட்ரேடிங்காகட்டும், மற்ற ஃபேண்டசி லீக் ப்ளே பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவரை இந்த கிரவுண்டில் பேட்டர்ஸ் அண்ட் பவுலர்ஸ் இன்னிங்ஸ் வைஸாக எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்டெப்த்தாக பார்த்துருப்போம். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா இந்த போட்டியில் ப்ளே பண்ணக்கூடிய 2 டீமோட டீம் ஸ்ட்ரென்த்தை இந்த ஸ்டாட்ஸ் கூட கம்பேர் பண்ணி அதுக்கேற்றது போல் உங்களுடைய ஃபேண்டசி டீமில் பிளேயர்ஸை சூஸ் பண்ணுங்கள். அது போக இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் நான் சொன்னது மாதிரி இன்னைக்கான போட்டியில் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்ல ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கும்போது மட்டும் இதுவரை பார்த்த ஸ்டாட்ஸுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அந்த பிச் கண்டிஷனில் ஒரு ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. அடுத்ததா எஸ்ஆர்எஸ் டீம் ப்ரிவியூ பார்க்கலாம். எஸ்ஆர்எஸ் டீம் இந்த சீசனில் இதுவரை ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் ஒரே ஒரு மேட்ச்சில் மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க. 4 மேட்சஸில் டிஃபைட் ஆயிருக்காங்க. இந்த சீசன் ஸ்டார்டிங்கில் ராஜஸ்தான் ராயல்ஸை இதே கிரவுண்டில் ஜெயிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக 4 போட்டியில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. கடைசி போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் அந்த டீமுக்கு 7 விக்கெட்ஸ் டிஃபரன்ஸில் இதே கிரவுண்டில் தான் தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. அடுத்ததா எஸ்ஆர்எஸ் டீம் பாசிபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். டாப் ஆர்டரில் ட்ரேவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன். மிடில் ஆர்டரில் நிதிஷ்குமார் ரெட்டி, ஹென்ரிச் கிளாசன், கமிந்து மெண்டிஸ், அன்கித் வர்மா. லோவர் ஆர்டரில் பேட் கமின்ஸ், ஜீசன் அன்சாரி, ஜெய்தேவ் உனத்கட் அண்ட் முகமது ஷமி. டெத் ஓவர்ஸில் முகமது ஷமி அண்ட் பேட் கமின்ஸ் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது போக இம்பாக்ட் பிளேயர் ஸ்வாப்பாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்சில் ட்ரெவிஸ் ஹெட் அண்ட் சிமர்ஜித் சிங் இந்த 2 பேர்த்துக்குள்ள தான் ஸ்வாப் இருந்துச்சு. அடுத்ததா எஸ்ஆர்எஸ் டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரெவிஸ் ஹெட் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் புவராக இருக்குது. பஞ்சாப் டீமுக்கு 3 இன்னிங்ஸில் 32 ரன்ஸ் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்டில் 11 மேட்சஸ் ப்ளே பண்ணி 421 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. கிரவுண்ட் ரெக்கார்ட் மட்டும் நல்லா இருக்குது. பெஸ்ட்டாக ஒரு மேட்ச்சில் 89 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் 2 மேட்ச்சில் மட்டும் தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேட்சப்ஸில் லெக் பிரேக் அண்ட் சனமேன் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்குது. அடுத்ததா அபிஷேக் சர்மா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. ஆவரேஜ் 35 இருக்குது பஞ்சாப் டீமுக்கு. இந்த கிரவுண்டில் 18 இன்னிங்ஸில் பேட் பண்ணி 376 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஓவரால் ஆவரேஜ் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. பவுலிங்கில் பஞ்சாப் டீமுக்கு 3 இன்னிங்ஸில் 3 விக்கெட்ஸும், இந்த கிரவுண்டில் 10 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 2 விக்கெட் மட்டும் தான் எடுத்திருக்காரு. பவுலிங் ரெக்கார்ட் சுமாராக இருக்குது. இந்த சீசன்லையும் பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணல. மேட்சப்ஸில் எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. மெயினாக ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லா இருக்குது. பவுலிங் மேட்சப்ஸ் பார்த்தோம்னா ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா இஷான் கிஷன் பஞ்சாப் டீமுக்கு ஸ்டாட்ஸ் சுமாராக தான் இருக்குது. ஒரே ஒரு மேட்ச்சில் மட்டும் அதிகபட்சமாக 75 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்டில் 8 இன்னிங்ஸில் பேட் பண்ணி 244 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் நல்லா இருக்குது. பெஸ்ட்டாக ஒரு மேட்ச்சில் 106 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த சீசனுடைய முதல் மேட்ச்சில் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. இதே கிரவுண்டில் ராஜஸ்தான் டீமுக்கு ப்ளே பண்ணும்போது மேட்சப்ஸில் ஆஃப் பிரேக், லெக் பிரேக் அண்ட் சனமேன் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்குது. அடுத்ததா நிதிஷ்குமார் ரெட்டி ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பார்த்தோம்னா ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. பஞ்சாப் டீமுக்கு 2 இன்னிங்ஸில் பேட் பண்ணி 101 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்லையும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பெஸ்ட்டாக ஒரு மேட்ச்சில் 76 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ரீசெண்ட் ஃபார்மில் இந்த சீசனில் ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் 3 மேட்ச்சில் டீசென்ட் கான்ட்ரிபியூஷன் இருக்குது. அடுத்ததா ஹென்ரிச் கிளாசன்
ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா 2 இன்னிங்ஸில் பேட் பண்ணி 51 ரன்ஸ் அடிச்சிருக்காரு பஞ்சாப் டீமுக்கு. இந்த கிரவுண்டில் 13 இன்னிங்ஸில் பேட் பண்ணி 522 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பெஸ்ட் ஓவர் மேட்ச்சில் 104 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஆர்சிபி டீமுக்கு அடிச்சிருந்தாரு இந்த கிரவுண்டில். ரீசன்ட் ஃபார்ம் எடுத்துட்டிங்கன்னா இந்த சீசனில் ப்ளே பண்ண 5 மேட்ச்லையும் டீசென்ட் கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காரு. மேட்சப்ஸில் எல்லா பவுலிங் டேப்புக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. அடுத்ததா கமிந்து மெண்டிஸ் சாம்பிள் சைஸ் லோவாக இருக்குது. இந்த சீசனில் இவர் ப்ளே பண்ண முதல் மேட்ச்சில் பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுத்துலையுமே டீசென்ட் கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருந்தாரு. மேட்சப்ஸில் லெக் பிரேக் அண்ட் சேனமேன் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்குது. பவுலிங் மேட்சப்ஸும் சுமாராக இருக்குது. அடுத்ததா அன்கித் வர்மா இந்த கிரவுண்டில் 3 இன்னிங்ஸில் பேட் பண்ணி 61 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பெஸ்ட் ஓவர் மேட்ச்சில் 36 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த சீசனில் பார்த்தோம்னா 2 மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அடுத்ததா பேட் கமின்ஸ் பேட்டிங் ஸ்டாட்ஸ் சுமாராக தான் இருக்குது. பவுலிங்கில் பஞ்சாப் டீமுக்கு 6 இன்னிங்ஸில் 6 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்டில் 13 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 13 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. ரீசென்ட் ஃபார்மில் டோட்டலாக பார்த்தோம்னா 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு இந்த சீசனில். மேட்சப்ஸில் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் 2 பேர்த்துக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. மெயினாக லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்ததா ஜீசன் அன்சாரி இந்த கிரவுண்ட் 2 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி விக்கெட் எதுவும் எடுக்கல. இந்த சீசனில் டோட்டலாக 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அடுத்ததா ஜெய்தேவ் உன்னத்கட் பஞ்சாப் டீமுக்கு 13 இன்னிங்ஸில் 8 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்டில் 14 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 21 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. வென்யூ ரெக்கார்ட் நல்லா இருக்கு. ஒரு மேட்ச்ல 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ்ல ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா முகமது ஷமி ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வென்யூ ரெக்கார்ட் ஓவராலா பார்த்தோம்னா ஸ்டாட்ஸ் சுமாராக தான் இருக்கு. பஞ்சாப் டீமுக்கு 8 இன்னிங்ஸ்ல 6 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்ட்ல 7 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 8 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. இந்த சீசன்ல டோட்டலா இவர் 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ்ல மெயினா லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு ஸ்டாட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. கடைசியா பார்த்தோம்னா சிமர்ஜித் சிங் பஞ்சாப் டீமுக்கு அவர் ப்ளே பண்ண ஒரு மேட்ச்ல 2 விக்கெட்டும் இந்த கிரவுண்டில் 3 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 2 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. இந்த சீசனுடைய முதல் மேட்ச்ல ராஜஸ்தான் டீமுக்கு ப்ளே பண்ணும்போது 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. மேட்சப்ஸ்ல ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு எதிராக ஸ்டார்ட் சுமாராக தான் இருக்கு. அடுத்ததா பஞ்சாப் கிங்ஸ் டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். பஞ்சாப் டீம் இந்த சீசன்ல இதுவரை ப்ளே பண்ண 4 மேட்ச்ல 3 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஒரு மேட்ச்ல தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 6 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிளில் 5th பிளேஸ்ல இருக்காங்க. நெட் ரன் ரேட் பாசிட்டிவ்ல தான் இருக்கு. இந்த சீசன்ல லாஸ்ட் மேட்ச்ல பார்த்தோம்னா சிஎஸ்கே டீமுக்கு 18 ரன்ஸ் டிஃபரன்ஸ்ல ஜெயிச்சிருந்தாங்க. அடுத்ததா பஞ்சாப் கிங்ஸ் பாசிபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். டாப் ஆர்டர்ல பிரியன்ஷ் ஆர்யா, பிரப் சிம்ரன் சிங், ஸ்ரேயாஸ் ஐயர். மிடில் ஆர்டர்ல மார்க்கஸ் டோனிஸ், நேஹல் வதேரா, கிளென் மேக்ஸ்வெல், சஷாங்க் சிங். லோவர் ஆர்டர்ல மார்க்கோ யான்சன், ஹர்ஷதீப் சிங், லாகி ஃபெர்கியூசன் அண்ட் யூஸ்வேந்திர சஹல். டெத் ஓவர்ஸ்ல ஹர்ஷதீப் சிங், லாகி ஃபெர்கியூசன் அண்ட் மார்க்கோ யான்சன் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இம்பாக்ட் பிளேயர் ஸ்வாப்பா லாஸ்ட் மேட்ச்ல பிரியன்ஷ் ஆர்யா அண்ட் யாஷ் தாகூர் இந்த 2 பேருக்குள்ள தான் இருந்துச்சு. அடுத்ததா பஞ்சாப் டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிரியன்ஷ் ஆர்யா இந்த சீசன்ல 2 மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் மேட்ச்ல சிஎஸ்கே டீமுக்கு ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அடுத்ததா பிரப் சிம்ரன் சிங் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வெனி ரெக்கார்ட் ஓவராலா ஆவரேஜ் சுமாராக தான் இருக்கு. பெஸ்டா ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் 71 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த சீசன்ல லக்னோ டீமுக்கு சேஸ் பண்ணும்போது ஒரு மேட்ச்ல 69 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. மற்ற பவுலிங் டேப்புக்கு ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா ஸ்ரேயாஸ் ஐயர் எஸ்ஆர்எஸ் டீமுக்கு ஆவரேஜ் 35 இந்த கிரவுண்ட்ல 49 ஆவரேஜும் இருக்கு. ஓவரால் ரெக்கார்ட்ஸ் நல்லா இருக்கு. இந்த சீசன்ல முதல் 2 மேட்ச் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. மேட்சப்ஸ்ல லெக் பிரேக் அண்ட் சேனமேன் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. அடுத்ததா மார்க்கஸ் டோனிஸ் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வெனி ரெக்கார்ட் 2 தர ஸ்டார்ட்ஸும் சுமாராக தான் இருக்கு. பெஸ்டா ஒரு மேட்ச்ல 40 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்ல 6 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு எஸ்ஆர்எஸ் டீமுக்கு. இந்த சீசன்ல பெருசா இவர் கான்ட்ரிபியூட் பண்ணல. மேட்சப்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக இவருக்கும் த்ரெட் இருக்கு. மேட்சப்ஸ்ல லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா நேஹல் வதேரா இந்த சீசன்ல அவர் ப்ளே பண்ண 2 மேட்ச்ல ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமுக்கு 41 பால் 62 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. அடுத்ததா கிளென் மேக்ஸ்வெல் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டார்ட்ஸ் டீசெண்டா இருக்கு. எஸ்ஆர்எஸ் டீமுக்கு 24 ஆவரேஜ் இருக்கு. பட் இந்த கிரவுண்ட்ல ரொம்ப புவரா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 8 இன்னிங்ஸ்ல 78 ரன்ஸ் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. எஸ்ஆர்எஸ் டீமுக்கு பெஸ்டா ஒரு மேட்ச்ல 95 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்ல பார்த்தோம்னா 9 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு எஸ்ஆர்எஸ் டீமுக்கு. அதுக்கப்புறம் இந்த கிரவுண்ட்ல 4 இன்னிங்ஸ்ல ஒரே ஒரு விக்கெட் மட்டும் எடுத்திருக்காரு. இந்த போட்டியில பவுலிங்ல இவர் நல்ல கான்ட்ரிபியூஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மெயினா ஸ்பின் ஃப்ரெண்ட்லி ட்ராக்ல ப்ளே பண்றாங்க அப்படிங்கும்போது, ஏன்னா ஆப்போனன்ட் டீமுடைய டாப் 3 பேட்டர்ஸும் லெஃப்ட் ஹேண்டர்ஸா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஆஃப் பிரேக் பவுலர் கண்டிப்பா பவர் பிளே ஓவர்ஸ்ல பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த வகையில கிளென் மேக்ஸ்வெல் இன்னைக்கு பவர் பிளே ஓவர்ஸ்ல பவுல் பண்ணலாம். மேட்சப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் பவுலிங் மேட்சப்ஸ்ல ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு எதிராக ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா சஷாங்க் சிங் எஸ்ஆர்எஸ் டீமுக்கு ஒரு மேட்ச்ல பெஸ்டா 46 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த சீசன்ல 2 மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அடுத்ததா மார்க்கோ யான்சன்
பவுலிங்ல பார்த்தோம்னா இந்த கிரவுண்ட்ல 5 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. லாஸ்ட் சீசன் வரைக்கும் எஸ்ஆர்எஸ் டீமுக்காக தான் ப்ளே பண்ணிட்டு இருந்தாரு. ரீசன்ட் ஃபார்ம்ல இந்த சீசன்ல டோட்டலா 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸ் இவருக்கு நல்லா இருக்கு. அடுத்ததா ஹர்ஷதீப் சிங். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பார்த்தோம்னா 10 இன்னிங்ஸ்ல 14 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. எஸ்ஆர்எஸ் டீமுக்கு பெஸ்ட் ஓவர் மேட்ச்ல 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட்ல 4 இன்னிங்ஸ்ல 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த சீசன்ல டோட்டலா பார்த்தோம்னா 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு ஹர்ஷதீப் சிங். மேட்சப்ஸ்ல லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு எதிராக ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா லாகி ஃபெர்கூசன். எஸ்ஆர்எஸ் டீமுக்கு 7 இன்னிங்ஸ்ல 5 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்ட் 2 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி விக்கெட் எதுவும் எடுக்கல. இந்த சீசன்ல டோட்டலா 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ்ல லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு எதிராக மட்டும் ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா யுஸ்வேந்திர சஹல். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டார்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. 21 இன்னிங்ஸ்ல 28 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு எஸ்ஆர்எஸ் டீமுக்கு. இந்த கிரவுண்ட்ல 9 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 10 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்ட் ஓவர் மேட்ச்ல 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த சீசன்ல டோட்டலாவே பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விக்கெட் மட்டும் தான் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ்ல ரிட்டர்ன் பேட்டர்ஸ்க்கு எதிராக ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. கடைசியா யாஷ் தாகூர். எஸ்ஆர்எஸ் டீமுக்கு 3 இன்னிங்ஸ்ல 2 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்ட் 2 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி ஒரு விக்கெட்டும் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ் இவருக்கு புவரா இருக்கு. அடுத்ததா இந்த மேட்சுக்கான ஃபேண்டசி டீம் பார்க்கலாம். இல்லை ஃபர்ஸ்ட் டீம் ஸ்ட்ரென்த் பார்த்தலாம். ரெண்டு டீமையும் அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்லைட் எட்ஜில் பஞ்சாப் டீம் ஸ்ட்ராங்கர் டீமாக இருக்காங்க. பேட்டிங் ஆகட்டும் பவுலிங் ஆகட்டும் ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்கு. பேட்டிங் பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்எஸ் டீம் நல்லா இருக்கு. பட் இந்த சீசனில் ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணுறது இல்லை. அதனால தான் பஞ்சாப் டீம் வந்து லீட் எடுக்கிறாங்க. டாஸ் ஃபேக்டர் மட்டும் இந்த போட்டியில் பஞ்சாப் டீமுக்கு சாதகமாக இருந்துச்சு அப்படின்னா வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. கீப்பர் செக்ஷன்ல ஹென்ரிச் கிளாசன் அண்ட் இஷான் கிஷன் இந்த ரெண்டு பேருமே இந்த கேட்டகரியில பெஸ்ட் பிக்கா இருக்காங்க. இது போக மற்ற ஆப்ஷன் பார்த்தோம்னா பிரப்சிமரன் சிங் இருக்காரு. ஃபிளாட் ட்ராக்ல ப்ளே பண்றாங்க இந்த போட்டியில. அப்படிங்கும்போது மட்டும் இவரை நீங்க பிக் பண்ணலாம். கிராண்ட் லீக்ல அதிகம் பிக் பண்ணலாம். ஸ்மால் லீக் பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது மட்டும் நீங்க இவரை பிக் பண்ணலாம். ஏன்னா அக்ரெசிவா ஆடக்கூடிய பிளேயர், ஃபால் ஷாட்லாம் அதிகமாக இருக்கும். ஸ்பின் ஃப்ரெண்ட்லி ட்ராக் அப்படிங்கும்போது ஸ்மால் லீக்ல இவரை தவிர்க்கிறது நல்லது. இன்கேஸ் சேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது வேணால் இவரை நீங்கள் ட்ரை பண்ணலாம். பேட்டர்ஸில் பார்த்தோம்னா ட்ரேவிஸ் ஹெட், ஸ்ரேயாஸ் ஐயர் அண்ட் பிரியன் ஷாரியா இருக்காங்க. இந்த கேட்டகரியில் மற்ற பெஸ்ட் ஆப்ஷன் நிதிஷ்குமார் ரெட்டி அண்ட் நேஹல் வதேரா இருக்காங்க. அவங்களுடைய ரெஸ்பெக்டிவ் டீம் ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது மட்டும் நீங்கள் டிஃப்ரென்ஷியல் பிக்காக அவங்கள நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆல்ரவுண்டர்ஸ்ல பார்த்தோம்னா அபிஷேக் சர்மா, கிளென் மேக்ஸ்வெல், மார்க்கோ யான்சன் அண்ட் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மார்க்கஸ் ஸ்டோனிஸ் இந்த போட்டியில் பஞ்சாப் டீம் ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது கிராண்ட் லீக்ல ஒரு சில டீம்ஸில் இவரை கேப்னா நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்ல ப்ளே பண்ணாங்க அப்படிங்கும்போது. பவுலர்ஸில் பேட் கமின்ஸ் அண்டு ஹர்ஷதீப் சிங் இப்போதைக்கு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்ல ப்ளே பண்ணுறதா கன்சிடர் பண்ணி நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். அதனால தான் அதிகமாக பேட்டர்ஸ் அண்ட் பேட்டிங் ஆல்ரவுண்டர்ஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். ஒருவேளை இன்னைக்கு ஸ்பின் ஃப்ரெண்ட்லி ட்ராக்ல ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக மாற்றி ஆகணும். அந்த மாதிரியான சமயத்தில் ரெண்டு டீமில் இருக்கக்கூடிய குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸை நம்ம வந்து பிக் பண்ணணும். இந்த மேட்சுக்கான டாப் கேப்டன்சி பிக்கா ஸ்ரேயாஸ் ஐயர், ட்ரேவிஸ் ஹெட் அண்ட் ஹென்ரிச் கிளாசன் இருக்காங்க. இந்த கேப்டன்சி பிக்கும் பார்த்தோம்னா பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்கை கன்சிடர் பண்ணி நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் ஸ்பின் ஃப்ரெண்ட்லி ட்ராக்ல ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இதில் பார்த்தீங்கன்னா ஹென்ரிச் கிளாசன் பெஸ்ட் ஆப்ஷனாக இருப்பார். ஏன்னா ஸ்பின்னுக்கு நல்லா ஆடக்கூடிய எபிலிட்டி இருக்குது. அது போக ஸ்ரேயாஸ் ஐயரும் பெஸ்ட் பிக்காக இருப்பார். ட்ரேவிஸ் ஹெட் வந்து ரிஸ்காக இருப்பார் ஸ்பின் ஃப்ரெண்ட்லி ட்ராக் அப்படிங்கும்போது. அடுத்ததா கிராண்ட் லீக்ல பார்த்தோம்னா கிளென் மேக்ஸ்வெல், அபிஷேக் சர்மா அண்ட் பிரியன்ஷ் ஆரியா இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னாலும் ஸ்பின் ஃப்ரெண்ட்லி ட்ராக் அப்படிங்கும்போது அதிகமாக கிளென் மேக்ஸ்வெல் நீங்கள் கேப்டன்லாம் சூஸ் பண்ணலாம் ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது. ஏன்னா பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுத்துலையுமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆப்போனன்ட் டீமில் டாப் 3 பேட்டர்ஸும் லெஃப்ட் ஹேண்டர்ஸாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிளென் மேக்ஸ்வெல் ஸ்பின்னுக்கு நல்லாவும் ப்ளே பண்ணுவார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் டாஸுக்கு அப்புறமா டெலிகிராமில் நான் அப்டேட் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் கிளிக் பண்ணி அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.